ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, கருவாடு வறுக்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, கருவாடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெந்நீர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த கருவாடு பீஸாக இருக்கிறத நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஓரளவுக்கு அந்த கருவாடில் உள்ள அந்த பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டால் போதும். எல்லா கருவாட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம். எல்லா கருவாட்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அதே எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அது கூட பெருஞ்சீரகத்தூள், ஒரு 3 பல் பூண்டு லைட்டாக தட்டி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி, 2 தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு, நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா கருவாடு, அதையும் இது கூட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். அடுத்து கருவாட்டிலே நமக்கு உப்பு இருக்குங்கிறதுனால நம்ம வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தண்ணிலாம் சுண்டி நமக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கருவாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. பிளேட்டில் மாற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி கருவாடு ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.